திமுக சார்பா போடி தொகுதியில முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் போட்டியிட அவரது மகன் ஓபி ரவீந்திரநாத் விருப்ப மனு கொடுத்திருக்காரு. அதே போல தனக்காக போடி மற்றும் ஆண்டிப்பட்டி தொகுதியில போட்டியிடவும் விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கம்பம், போடி, ஆண்டிப்பட்டி போன்ற 3 தொகுதிகளில் முதல்வர் ஸ்டாலின் மட்டும் இல்லாம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினிடம் விருப்ப மனு ஒன்றை கொடுத்திருக்காங்க. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் மட்டும் இல்லாம அவரது ஆதரவாளர்கள், அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை நடத்தி வந்தாங்க. ஆனா சட்டசபை தேர்தல் நெருங்கியதால ஆதரவாளர்கள் ஒருவர் திமுக, அதிமுக, தாவேக போன்ற பக்கம் சாஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் ஓபிஎஸ் மட்டும் இல்லாம அவரது மகன் ரவீந்திரநாத் போன்றோர் திமுகவில் இணைஞ்சாங்க. அண்ணா அறிவாலயம் வந்த ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கட்டி அணைத்து முதல்வர் ஸ்டாலின் வரவேற்றிருந்தார். இதுக்கப்புறமா நாளை தனது ஆதரவாளர்களின் இணைப்பு விழாவிற்காக திருமங்கலத்துல பிரம்மாண்ட ஏற்பாடுகளை ஓபிஎஸ் மேற்கொண்டுட்டு இருக்காரு ஒரு பக்கம். இந்த நிலையில தான் திமுக சார்பாக போட்டியிடுவதற்கான விருப்ப மனு வழங்கும் நாள் இன்றுடன் நிறைவடைகிறது. இதுக்கப்புறமா ஓபிஎஸ் மகன் ஓபி ரவீந்திரநாத் தரப்புல அண்ணா அறிவாலயத்துல விருப்ப மனு தாக்கலும் செய்யப்பட்டிருந்துச்சு. இதுக்கப்புறமா கம்பம், போடி, ஆண்டிப்பட்டி போன்ற 3 தொகுதிகள்ல முதல்வர் ஸ்டாலின் மட்டும் இல்லாம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் போட்டியிட விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. அதே போல ஓபிஎஸ் சார்பாக போடி தொகுதியில போட்டியிட விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. அதே போல் தனக்கான ஆண்டிப்பட்டி தொகுதியில போட்டியிடவும் விருப்ப மனு ஒன்றையும் அளிச்சிருக்காங்க. இதனால இந்த முறை திமுக சார்பா போடியில ஓபிஎஸ் களமிறங்க கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த முறை தேனி மாவட்டத்தின் 3 தொகுதிகளில் திமுக வென்ற போதும் போடி தொகுதியில ஓபிஎஸ் வெற்றி பெற்றிருந்தாரு. முக்குளத்தோர் சமூக மக்கள் மட்டும் இல்லாம ஓபிஎஸ்ஸின் சொந்தங்கள் அதிகம் இருக்கும் தொகுதியாகவும் கருதப்படுது. இதனால திமுக சார்பா போட்டியிட்டாலும் கூட ஓபிஎஸ் வெற்றி பெற அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் ஒரு பக்கம் சொல்லப்பட்டு இருக்கு. அதே போல ஒவ்வொரு தொகுதியிலையும் முக்குளத்தோர் சமூக வாக்குகள் கணிசமாக திமுக பக்கம் ஓபிஎஸ் திரும்புவார் அப்படின்னு கருதப்படுது. அதற்கான ட்ரெய்லராக தான் நாளைய இணைப்பு விழா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.